கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை உலகத்திலேயே நம்பர் 1 உளவு அமைப்பாக செயல்பட்டு இஸ்ரேல் தேசத்தை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதில் முக்கிய இடம் பிடிக்கிறது. 1991இல் எத்தியோப்பியாவிலிருந்து மிகவும் ரகசியமாக செயல்பட்டு அங்கிருந்து எத்தியோப்பிய யூதர்களை விமானங்கள் மூலமாக இஸ்ரேலுக்கு அழைத்து வந்ததை குறித்தும், விமானத்தில் வரும்போதே 2 பெண்களுக்கு குழந்தைகள் பிறந்ததை பற்றியும் இன்றளவும் உலகத்தில் மிகவும் ஆச்சரியமாக பேசப்படுகிறது. இந்த சம்பவத்தை மொசாட் உளவுத்துறை எப்படி நடத்தியது எனவும், 3000 வருஷங்களுக்கு முன்பாகவே கடைசி நாட்களில் இப்படி நடக்கும் என்று முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறி இருக்கிறது எனவும் இந்த பதிவில் பார்ப்போம். உலகம் முழுவதும் 2000 வருஷங்களாக சிதறிப்போன யூதர்கள் கடைசி நாட்களில் பூமியின் 4 திசைகளிலுமிருந்து இஸ்ரேலுக்கு கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என முன்னுரைக்கப்பட்டபடி மறுபடியும் இஸ்ரேல் தேசம் உருவானதும் யூதர்கள் கூட்டி சேர்க்கப்படுவதும் இயேசுவின் இரகசிய வருகையின் மிக முக்கியமான முதன்மையான அடையாளங்களாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி ஏசாயா 11ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களில், அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டு கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலுமிருந்து கூட்டுவார் என்று எழுதியிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளின்படியே 1948இல் இஸ்ரேல் சுதந்திரமடைந்த பிறகு மிக வேகமாக உலகம் முழுவதிலும் இருந்து இஸ்ரேலுக்கு யூதர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். இப்போதும் நடக்கிறது. 1991இல் எத்தியோப்பியாவிலிருந்து யூதர்களை மொசாட் உளவுத்துறையின் துல்லியமான தகவல்கள் மற்றும் இரகசிய ஏற்பாடுகளால் இஸ்ரேலின் IDF இராணுவமும் இணைந்து செயல்பட்டு எத்தியோப்பியாவில் உள்ள யூதர்களை மீட்டார்கள். அந்த மீட்பின் சம்பவத்திற்கு ஆபரேஷன் சாலமன் என்று பெயரிட்டார்கள். முதலில் மொசாட்டும் IDFும் எப்படி அந்த எத்தியோப்பிய யூதர்களை மீட்டார்கள் என்பதை பார்த்துவிட்டு, அந்த திட்டத்திற்கு ஏன் ஆபரேஷன் சாலமன் என்று பெயர் வைக்கப்பட்டது எனவும், பொதுவாகவே யூதர்கள் வெள்ளை நிறமாக இருக்கிறவர்கள்தான் என்றாலும் ஆப்பிரிக்க யூதர்கள் ஏன் அவர்கள் மட்டும் கருப்பாக இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். எத்தியோப்பியாவில் ஏராளமான யூதர்கள் இருந்தார்கள். ஆனால் இஸ்ரேல் சுதந்திரமடைந்த பிறகு அந்த யூதர்கள் இஸ்ரேலுக்கு திரும்பி வருவதற்கு எத்தியோப்பிய அரசாங்கம் அனுமதிக்கவே இல்லை. அந்த நாட்டில் இருந்த இராணுவ ஆட்சியின் காரணமாக மிக கடுமையான தடைகளும் எதிர்ப்புகளும் இருந்தன. எத்தியோப்பிய தேசம் அவ்வளவு எளிதாக இஸ்ரேல் ஜனங்களை திருப்பி அனுப்பாது என்பதை குறித்தும் தீர்க்க தரிசனம் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியே தான் நடந்தது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களில், நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரதிகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று தேவன் கூறுகிறார். இந்த வசனங்களில் வடக்கு என்பது ரஷ்யாவையும் தெற்கு என்பது எத்தியோப்பியாவையும் குறிக்கும். ரஷ்யாவும் எத்தியோப்பியாவும் அவ்வளவு எளிதாக தங்கள் நாடுகளில் இருக்கிற யூதர்களை திருப்பி இஸ்ரேலுக்கு அனுப்ப மாட்டார்கள் என்பதையே இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படியே வரலாற்றில் நடந்தது. ரஷ்யாவிலிருந்து யூதர்கள் இஸ்ரேலுக்கு எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் திரும்பி வந்தார்கள் என்று வேறு ஒரு பதிவில் பார்ப்போம். எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியிலும் எத்தியோப்பிய நாடு யூதர்களை இஸ்ரேலுக்கு திரும்பி போக விடவே இல்லை. ஆனால் வசனத்தில் தெற்கை நோக்கி என் குமாரரையும் குமாரதிகளையும் வைத்திராதே என்று தேவன் சொல்லியபடியே எத்தியோப்பியாவில் அங்கிருந்த யூதர்களை இரகசியமான இக்கட்டான சூழ்நிலையில்தான் இஸ்ரேல் அரசாங்கம் மொசாட் உளவுத்துறையின் உதவியினால் மீட்டது. 1991இல்
அந்த வருஷ காலகட்டங்களில் எத்தியோப்பியாவில் மிக மோசமான உள்நாட்டு யுத்தங்களும் பஞ்சமும் வன்முறைகளும் நடந்து கொண்டிருந்தன. எத்தியோப்பிய ஆட்சியாளர்களால் அதை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அங்கிருந்த யூதர்களுக்கு அந்த சூழ்நிலையில் உள்நாட்டு யுத்தங்களால் பேராபத்து நெருங்கி கொண்டிருந்தது. இதனால் எப்படியாவது அங்குள்ள எத்தியோப்பிய யூதர்களை மீட்டு இஸ்ரேலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவசரப்பட்ட இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு மொசாட் உளவுத்துறை எத்தியோப்பியாவை முழுமையாக உளவு பார்த்து ரகசிய திட்டங்களை வகுத்து கொடுத்தது. எத்தியோப்பியாவில் உள்ள யூதர்களுக்கு மொசாட் உளவுத்துறை ரகசியமாக எத்தியோப்பிய யூதர்களை அவர்கள் யூதர்கள்தான் என்று அடையாளம் காண முடியாதபடிக்கு ரகசியமாக போலி அடையாள அட்டைகளை கொடுத்து எத்தியோப்பியாவின் தலைநகரமாகிய அடிஸ் அபாபா என்கிற நகரத்திற்கு வரும்படி செய்தார்கள். உள்நாட்டு யுத்த கிளர்ச்சியாளர்கள் தலைநகரத்தை நெருங்கி கொண்டிருந்த நேரம் அது. எத்தியோப்பிய அரசாங்கத்தால் அந்த வன்முறையாளர்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அளவிற்கு நிலைமை மிக மோசமாக இருந்தது. மொசாட் உளவாளிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்போது மெங்கிஸ்து ஹைலே மரியம் என்பவர் எத்தியோப்பியாவின் அதிபராக இருந்தார். ஆனால் அவர் 1991 மே 21 நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார். அப்போது தற்காலிகமாக அமைந்த இடைக்கால அரசாங்கத்தின் உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் $40 மில்லியன் நன்கொடை என்ற பெயரில் லஞ்சமாக கொடுத்து யூதர்களை விட்டுவிடுவதற்கு அவர்களை சம்மதிக்க வைத்தார்கள். அவர்கள் 48 மணி நேரத்திற்குள் யூதர்களை அழைத்து செல்ல முடியுமானால் கூட்டி சென்று விடுங்கள் என்று 48 மணி நேரம் மட்டுமே கொடுத்தார்கள். ஆனால் கிளர்ச்சியாளர்கள் தலைநகரத்தை நோக்கி அதை பிடித்துக் கொள்வதற்காக அந்த நகரமே விழுந்துட்டு நாடே விழுந்துட்டு இப்போ தலைநகரத்தை கேபிட்டலை நோக்கி வேகமாக நெருங்கி கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே மொசாட் உளவுத்துறையினர் யூதர்களுக்கு போலி அடையாள அட்டைகளை கொடுத்து தலைநகரத்துக்கு வரவழைத்திருந்தார்கள். பிறகு பொது அறிவிப்பு கொடுக்காமல் சைலண்ட் கால் முறைப்படி மிக ரகசிய முறையில் அந்த யூதர்களுக்கு ரகசிய தகவல்கள் அனுப்பி தலைநகரில் உள்ள இஸ்ரேலின் தூதரகத்திற்கு வரவழைக்கப்பட்டார்கள். அங்கிருந்து பேருந்துகள் மூலமாக எத்தியோப்பியாவின் தலைநகரத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். மொசாட் உளவுத்துறை தான் ஃபுல்லாக இஸ்ரேல் ஐடிஎஃப்க்கு தகவல் கொடுத்துட்டே இருந்தாங்க. எந்த நேரத்தில் எந்த இடத்துக்கு எந்த ஃப்ளைட்டை எப்படி அனுப்பணும் அப்படின்னு ஃபுல் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது ஃபுல்லாக மொசாட் உளவுத்துறை தான். அவங்களுடைய அந்த உளவு தகவல்கள் மூலமாகவே இஸ்ரேல் இராணுவம் துரிதமாக செயல்பட்டுச்சு. பிறகு அவர்களை இஸ்ரேலுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலின் இராணுவ விமானங்களும் போயிங் ரக விமானங்கள் மூலமாகவும் மொத்தம் 35 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. என்ன செய்தார்கள் தெரியுமா? போயிங் ரக விமானத்தில் உள்ள எல்லா சீட்ஸ் பயணிகளின் இருக்கைகளையும் கலட்டி எடுத்து விட்டார்கள். காரணம், சீட்டை கலட்டாவிட்டால் ஒரு விமானத்தில் அதிகபட்சமாக 350 பேர் இருக்கலாம். எனவே அதிகமான பேரை ஏற்றிக்கொண்டு வருவதற்காகத்தான் இப்படி சீட்டை எல்லாம் கலற்றி பொருட்களை வைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற விமான பகுதியையும் கூட ஃப்ரீ பண்ணிவிட்டார்கள். எத்தியோப்பிய யூதர்களிடம் எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு வராமல் வெறுமையாக வருமாறு கூறினார்கள். இதனால் 350 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய போயிங் ரக பயணிகள் விமானத்தில் 1088 பேரை, எப்பா எவ்வளோ பேர் பாருங்க, 1088 பேரை ஏற்றிக்கொண்டு வர முடிந்தது. 35 விமானங்கள் தொடர்ச்சியாக 40 முறைக்கும் அதிகமாக பறந்து போய் 36 மணி நேரத்திற்குள்ளாகவே அத்தனை யூதர்களையும் 14,325 பேரை வெற்றிகரமாக இஸ்ரேலுக்கு அழைத்து வந்து விட்டார்கள். மொசாட் உளவாளிகள் மற்றும் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் செய்யப்பட்ட இந்த வரலாற்று சாதனை உலக அளவில் இன்றளவும் மொசாட்டின் திறமைக்கு ஒரு அடையாளமாக பேசப்பட்டு வருகிறது. அப்படி விமானத்தில் யூதர்களை அழைத்து வரும்போது விமானம் நடுவானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போதே 2 பெண்களுக்கு குழந்தைகளும் பிறந்தன. இப்படி நடக்கும் என்று ஏற்கனவே தேவனால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது.
எரேமியா 31:8 இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளைத்தாய்ச்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்திற்கு திரும்புவார்கள் என்று தேவன் முன்னுரைத்த தீர்க்க தரிசனத்தின்படியே விமானத்தில் பிரயாணத்தில் இருக்கும் போதே 2 பிள்ளைகள் பிறந்துவிட்டன. பிள்ளைத்தாட்சிகள் என்கிற வார்த்தைக்கு நிறை மாத கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பிறக்கும் தருவாயில் இருக்கும் பெண்கள் என்று அர்த்தமாகும். அதன்படியே எத்தியோப்பியாவின் தலைநகரத்திலிருந்து விமானத்தில் ஏறிய பிள்ளைத்தாட்சிகள் 2 விமான பிரயாணத்தில் இருக்கும்போதே பிரசவம் நடந்து குழந்தைகள் பிறந்துவிட்டார்கள். 1086 பேருடன் எத்தியோப்பியாவில் புறப்பட்ட விமானம் 1088 பேருடன் இஸ்ரேல் வந்து சேர்ந்தது. எத்தியோப்பியாவில் ஏறும்போது 1086 பேர் ஏறினார்கள். இஸ்ரேலில் இறங்கும்போது 1088 பேர் இறங்கினாங்க. எவ்வளவு துல்லியமாக கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது பாருங்கள். எத்தியோப்பிய யூதர்கள் கருப்பாக இருப்பதற்கு காரணம் சாலமோன் ராஜாவும் சேபா தேசத்து ராணியாகிய எத்தியோப்பிய ராஜஸ்திரீக்கும் பிறந்த மகன் மூலமாக வந்த சந்ததிதான் எத்தியோப்பிய யூதர்கள் என்று வரலாற்று பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது. எத்தியோப்பிய ராஜஸ்திரீ கருப்பானவள், எத்தியோப்பியர்கள் கருப்பு இனத்தவர்கள். இதனாலேயே சாலமோன் ராஜாவை நினைவு கூறுவதற்காகவே அந்த மீட்பு சம்பவத்திற்கு ஆபரேஷன் சாலமன் என்று பெயரிட்டார்கள். ஆனாலும் யூத ரபிமார்கள் ஆப்பிரிக்க யூதர்களை அங்கே சிதறிப்போன தான் கோத்திரத்தார் ஆப்பிரிக்கர்களுடன் திருமணம் செய்ததால் உருவானவர்கள்தான் ஆப்பிரிக்க யூதர்கள் என்று யூதர் அபிமார்கள் கூறுகிறார்கள். ஆனாலும் ஆப்பிரிக்க யூதர்கள் தங்களை சாலமோன் ராஜாவின் சந்ததியினராகவே குறிப்பிடுகிறார்கள். டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக யூதர்களின் மரபணுக்கள் அவர்களில் இருப்பதாலேயே அவர்களை இஸ்ரவேல் சந்ததியார் என்று யூதர் அபிமார்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மார்க் 13:31 வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கூறியபடியே கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறுகின்றன. இப்போது இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் இருக்கிறது. யூதர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்கிற வேத வசனங்கள் அப்படியே மிக துல்லியமாக நிறைவேறிவிட்டன. எனவே இந்த கடைசி நாட்களில் இனி எந்த நேரத்திலும் இயேசு நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல திரும்பி வருவார். நாம் விழிப்புடன் ஆயத்தமாக இருந்தால் மட்டுமே இயேசுவின் இரகசிய வருகையில் போக முடியும். ஆமென்.